சி ஆல் செட் அண்ட் டன் ஈவன் தமிழ்நாட்டில் கூட இவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடியது வந்து அந்த ஃபிஸ்கல் லிமிட்டுக்கு கீழே தான் நாங்கள் வந்து அந்த 3% கீழே நாங்கள் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். லாஸ்ட் டைம் அதிக 3.4 3.2 3.4. ஸோ அது கிட்டத்தட்ட அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது, அந்த லிமிட்டை நாங்கள் தாண்டலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆப்ரேஷன்லேயும் ஒரு டெண்டர் போடப்பட்டது, இந்த ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் ஒரு 16 லட்சத்துக்கு ஒரு டெண்டர் போட்டிருந்தாங்க. இது என்னென்னா போட்டு காலையில் போட்டு ஈவினிங் முடிக்கிற மாதிரி ஒரு டெண்டர். ஆமாம், 4 ஹவர்ஸில். ஆமாம், இந்த மாதிரி டெண்டர்கள் தொடர்ந்து போடப்பட்டு வருகிறது. சரி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இது எதுக்கு எப்படி போடுவாங்கன்னா, அந்தந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் சூப்பரிண்டென்ட் இன்ஜினியரோ இல்லை இதுவோ எய்தர் ஏற்கனவே பண்ண வேலைக்கே ஒன்று டெண்டர் போட்டு ஒரு ஆளுக்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. நிறையா நேரத்தில் நாங்கள் என்ன பார்த்தோம்னா, இப்போ இங்கே மெரினாலில் நாங்கள் ஒரு டெண்டர் எடுத்தோம். ஒரு சூழ்நிலையிலேருந்து மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை புது கவர்மெண்ட் புரிஞ்சு அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். சிபி நவீன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கன் டைம்ஸ் டாக். இன்றைக்கி நம்ம அறப்போர் இயக்கத்தையோட ஒருங்கிணைப்பாக மதிப்பிற்குரிய ஜெயராம் சார் அவர்களை தான் வந்து பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை போல் வந்து ஒரு கடன் நெருக்கடிக்கு வந்து தள்ளுறாங்களா சார்? அப்படி போதா நிலைமை, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? சி ஆல் செட் அண்ட் டன் ஈவன் தமிழ்நாட்டில் கூட இவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடியது வந்து அந்த ஃபிஸ்கல் லிமிட்டுக்கு கீழே தான் நாங்கள் வந்து அந்த 3% கீழே நாங்கள் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். லாஸ்ட் டைம் அதிக 3.4 நினைக்கிறேன், 3.2 3.4. ஸோ அது கிட்டத்தட்ட அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது, அந்த லிமிட்டை நாங்கள் தாண்டலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னா, நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து மேஜரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ இந்த இல்லீகல் குவாரிங்கில் மட்டுமே 20,000 கோடி ரூபாய் அபராதம் மட்டும் கலெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் இருக்கும் சட்டவிரோதமான குவாரிகள்கிட்டே. இப்போ இவங்க கலெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம்னு ஜான்வரியில் வந்து டிஎம்கே ஒரு கடைசியில் இந்த தேர்தலுக்கான ஃபண்ட்ரைசிங் ஸ்கீம் மாதிரி, அவங்களுக்கு ஃபண்ட்ரைசிங் ஸ்கீம் மாதிரி ஒரு ஜிஓவை போட்டு ராயல்ட்டியில் 2 மடங்கு வாங்கிட்டு விட்டுடலாம் அவங்களெல்லாம் அப்படின்னு ஒரு ஜீவோ போட்டிருக்கிறாங்க. சட்டத்துக்கே எதிரானது. ஏன்னா சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் இப்போ 3 லட்சம் கனமீட்டர் எடுக்க வேண்டியவர் 5 லட்சம் கனமீட்டர் எடுத்துக்கான மீதி 2 லட்சம் கனமீட்டருக்கு அந்த காஸ்ட் ஆஃப் மினரலை ரெக்கவர் பண்ணணும். அப்போது காஸ்ட் ஆஃப் மினரலே ரெக்கவர் பண்ண வேணாம், ராயல்ட்டி அமௌண்ட்டில் மட்டும் 2 மடங்கு கட்டிட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக 20,000 கோடி வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் வெறும் 2,000 கோடியை வாங்கிட்டு விட்டுருவீங்க. அப்போ அரசாங்கத்துக்கு 18,000 கோடி ரூபா நஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஜிஓஸ் எல்லாம் ரத்து பண்ணணும் இப்போ புது அரசாங்கம். ஸோ ரெவென்யூக்கு இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஈவன் இப்போ இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்கீம்ஸோ இல்லை விஷயங்களுக்கு கூட நீங்கள் வந்து ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய இந்த லீக்கேஜஸ், கரப்ஷன், நான் சொல்கிற மாதிரி 3 லட்சம் கோடி நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த எல்லாம் சேர்த்து பண்ணுறீங்கன்னா 20% இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் நீங்கள் கரப்ஷன் அட்ரஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடி ரூபாய், 5 வருஷத்தில் 3 லட்சம் கோடி ரூபாய். இந்த குவாண்டம் ஆஃப் மணி தான் நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கரப்ஷனில். அப்போ அந்த மாதிரியான ஒரு, நான் சொல்கிறது ஒரு பர்சன்டேஜ் 30-40% கரப்ஷன் இருக்கலாம். ஈவன் நீங்கள் 20% அரெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட இவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்ததுலேயே சார் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ விஷயமோ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த லஞ்சத்தை பற்றி, ஊழலை பற்றிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு அரசியல் ஃபினான்ஷியல் ஸ்கேம்னா அது என்ன சொல்லுவீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம்? நான் பார்த்ததில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இது வரைக்கும் அப்படின்னா பீச் சாண்ட் மைனிங் ஸ்கேம் தான் சொல்லணும். அது வந்து இப்போ சமீபத்தில் ஹைகோர்ட் வந்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பல 1999 அந்த காலகட்டத்திலேருந்து 2013 வரைக்கும் தொடர்ந்து நடந்த ஒரு ஊழல். ரெக்கவர் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு மட்டும், அந்த ராயல்ட்டியோடைய லாஸ் மட்டுமே இப்போ 5,800 crores ரெக்கவர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஹைகோர்ட்டே வந்து அமிக்கஸ் கியூரியோடைய ரிப்போர்ட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பட் அதோடைய எஸ்டிமேட் உண்மையிலேயே 5,500 கோடியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதோடைய குவாண்டம், ஏன்னா மோனோசைட்லேருந்து அதெல்லாம் நியூக்ளியர் மெட்டீரியலுக்கான இது பண்ண வேண்டிய ஒன்று, அந்த மோனோசைட் கண்டென்ட்டெல்லாம் அந்த மண்ணில் இருக்குது.
ஸோ இதோடைய ரேட்டு, இதோடைய டோட்டல் லாஸ் வந்து இட் ரன்ஸ் இன்டு செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ். ஸோ அது வந்து ஈவன் லேக் ஆஃப் க்ரோரை கூட ரீச் பண்ணலாம். எவ்வளோ இருக்குன்னு நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அது ஊழல் அப்படிங்கிறது தான் இது பண்ணுறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அதன் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டதோடு நிற்குதே தவிர அதன் மேலே இருக்கக்கூடியவங்களை கைது பண்ணலை, ஸோ அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இப்போது அது ஒரு மேஜர் ஸ்கேமாக நான் வந்து சொல்லுவேன். இபி மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் நாங்கள் வந்து இந்த பார் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ்லேயே நாங்கள் வந்து ஒரு 54,000 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்களே ஒரு புகார் கொடுத்துருக்குறோம். அதில் டிராஃப்ட் எஃப்ஐஆர் வரைக்கும் ரெடி பண்ணிட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆனால் அவங்கள எஃப்ஐஆர் போட விடாமல் தடுத்து வச்சுருந்தாங்க டிஎம்கே கவர்மெண்ட். சார், இப்போ தமிழ்நாட்டோட எக்கனாமி இருக்கு இல்லையா சார், எக்கனாமியை காப்பாற்ற ஒரு சிஎம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்? சரி, ஒரு சிஎம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் மீண்டும் சொன்ன மாதிரி ஒரு சிஎம், இன்ஃபேக்ட் நம்மளுடைய சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சினிமாவில் ஹீரோவாக இருந்து வந்திருக்கிறவர். பட் இந்த ரியல் லைஃப்பில் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஹீரோவால் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. ஸோ அவர் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவர் இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் மாற்றணுன்னா அவர் ரியலான ஹீரோவாக இதில் இருக்கணும், ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்போ நடக்கும்னா அதை சிஸ்டமைஸ் பண்ணுறது மூலமாக தான். ஸோ நீங்கள் வந்து அதிகாரத்தை பரவலாக்கி டீசென்ட்ரலைஸ் பண்ணி ஒவ்வொரு லெவல்லையும் சிஸ்டமிக்காக கரப்ஷன் நடக்காத அளவுக்கு நீங்கள் சிஸ்டமிக் மாற்றங்கள் உருவாக்குவது மூலமாக மட்டும்தான் இதை சேஞ்ச் பண்ண முடியும். இது வார்த்தைகள் மூலமாகவோ உங்கள் ஆர்டர் மூலமாகவோ இது மாறாது. ஸோ அந்த சிஸ்டமிக் எஃபர்ட்டை வந்து அவர் எடுக்கிறதுக்கான வழிகளை நோக்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்போ லோகாயுக்தா தன்னிச்சையான ஒரு விசாரணை அமைப்பு இல்லாமல் நீங்கள் விசாரிக்கவே முடியாது. ஸோ லோகாயுக்தா போன்ற தன்னிச்சையான விசாரணை அமைப்புகளை நீங்கள் உருவாக்கணும். இன்ஸ்டிடியூஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபைட்டிங் கரப்ஷனை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு ரெக்ரூட்மெண்ட்டில் வராங்கன்னா இன்னைக்கு ஆரம்பத்திலேயே எவ்வளோ லஞ்சம் வாங்கலான்னு வரக்கூடியவங்களுக்கு எவ்ரி 3 months to 6 months பிஹேவியரல் ட்ரைனிங் மஸ்ட். இல்லை, அடுத்த கேள்வி அதான் சார். நீங்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க, அது எடுத்து பயங்கர வைரல் ஆகிடுச்சு. ரூரல் டெவலப்மெண்ட் ஒரு டெண்டர் போட்டாங்க, 4 hours வந்து அதை அப்புறம் இது பண்ணி டெலிட் பண்ணிட்டாங்க. முசி ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னு ரொம்ப வைரல் ஆகிடுச்சு. அது என்ன சார் நடந்தது? இல்லை, இது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பரேஷன்லேயும் ஒரு டெண்டர் போடப்பட்டது, இந்த ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் ஒரு 16 லட்சத்துக்கு ஒரு டெண்டர் போட்டிருந்தாங்க. இது என்னென்னா காலையில் போட்டு ஈவினிங் முடிக்கிற மாதிரி ஒரு டெண்டர். ஆமாம், 4 hours. ஆமாம், இந்த மாதிரி டெண்டர்கள் தொடர்ந்து போடப்பட்டு வருகிறது. சரி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இது எதுக்கு எப்படி போடுவாங்கன்னா, அந்தந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் சூப்பரண்டன்ட் இன்ஜினியரோ இல்லை இதுவோ எய்தர் ஏற்கனவே பண்ண வேலைக்கே ஒன்று டெண்டர் போட்டு ஒரு ஆளுக்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. நிறையா நேரத்தில் நாங்கள் என்ன பார்த்தோம்னா, இப்போ இங்கே மெரினாலில் நாங்கள் ஒரு டெண்டர் எடுத்தோம் போன கவர்மெண்ட்டில், வேலையை முடிச்சிட்டாங்க. பொங்கலுக்கான வேலை, பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு டெண்டர் விட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே வேலை பண்ணிட்டாரு அவர், பணம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெண்டர் போடுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய டெண்டர்கள் வந்து போடப்பட்டு தான் வந்துட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ இப்போ இந்த மாதிரி தப்பு அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் நடக்காமல் இருக்காது. பட் இந்த மாதிரி தப்பு நடக்கும்போது மீடியாக்களோ இல்லை இது மாதிரி ஆக்டிவிஸ்டோ மற்றவர்களோ சிட்டிசன்ஸோ நீங்கள் பிரேக் பண்ணீங்க. அந்த விஷயங்களை வந்து கார்பரேஷன் நாங்கள் பிரேக் பண்ணோம். இதுவும் நம்ம ராதாகிருஷ்ணன் எடுத்து ட்விட்டரில் போட்டார், இந்த மாதிரி ஒரு டெண்டர் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய சர்ச்சையாக இமீடியட்டாக ஆச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் போடுறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட சொன்ன உடனே கவர்மெண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இந்த விஷயத்தில் எடுத்துருக்குறாங்க. ஓகே, ஜென்ரலாகவே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனோன்னா முதல் 3 மாதம் மக்கள் சொல்கிறத கேட்பாங்க, இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது நாங்கள் போன கவர்மெண்ட்லேயும் பார்த்துருக்குறோம், அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேயும் பார்த்துருக்குறோம். ஆனால் அது வெறும் 3 மாதத்தோடு நின்றுடக்கூடாது. தொடர்ந்து ஒரு குட் கவர்னன்ஸோடைய ரொம்ப முக்கியமான கிரைட்டீரியாவே கன்சிஸ்டன்சி. தப்பு நடக்கும்போது மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது உடனடியாக அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கணும். அந்த சிஸ்டம்லேயே அந்த இன்பில்ட்டாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு கவனித்து உடனடியாக அதை சரி செய்யறது. இந்த விஷயத்தில் என்ன பண்ணாங்க சார்? இதில் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பர்சனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த டெண்டர் போட்ட அதிகாரியை. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து வெல்கம் ஸ்டெப்ஸ். இதில் மினிஸ்டர்ஸுக்கு ஏதாவது இருக்கா சார்? மினிஸ்டருக்கு எனக்கு தெரிஞ்சு இதற்கும் மினிஸ்டருக்கும்லாம் இப்போ தான் இவங்க பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் அந்த டெண்டர்னு ஒன்று இதுக்காக போடுறாங்கன்னு கூட இந்த மினிஸ்டர் ஸ்டேஜில் இப்போ தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது.
பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க எவ்வளோ சீக்கிரம் லேர்ன் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா அவங்கள அதிகாரிகள்லாம் அவங்கள பயங்கரமாக ஏமாத்துற அளவுக்கு பயங்கர பெரிய ஊழல் தூக்கி சாப்பிட்ருவாங்க. ஸோ இவங்க லேர்ன் பண்ணணும். ரெண்டாவது இவங்களுக்கு இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஆல் செட் அண்ட் டன் சில பேர் என்ன கேட்பாங்க, நீங்கள் இவங்களை நம்புறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சரி, நாம் வந்து நம்பிக்கை அடிப்படையில் வேலை செய்ய முடியாது. ஒரு ஆக்ஷன் அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்போது நாம் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க, இன்றைக்கி அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல தேவையில்லை, செய்வாங்கன்னு சொல்ல தேவையில்லை. அவங்க செயல்பாடுகள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த செயல்பாடுகள் சரியாக இருந்ததுன்னா அப்ரிஷியேட் பண்ணலாம், சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே பாயிண்ட் அவுட் பண்ணி கொஸ்டின் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வேலையாக பார்க்குறோம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் டெண்டர்களில் லாஸ்ட் 1 வீக்லேயே கார்பரேஷனில் வந்திருக்கு, இதில் வந்திருக்குன்னொன்னே இப்போ இது வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் பார்க்கணும். பார்த்து என்ன பண்ணணும் உடனடியாக, ஏன் டெண்டர்கள்லாம் இந்த மாதிரி லிமிட்டட் டெண்டர் வருது, ஏன் வந்து 7 நாள் டைம் கொடுக்கணும், 15 நாள் டைம் கொடுக்கணும், 30 நாள் டைம் கொடுக்கணும், வெவ்வேறு விஷயத்துக்கு இருக்குது. இப்போ 2 கோடிக்கு கீழே இருந்தால் டெண்டர் ஆக்ட் படி 15 நாள் டைம் கொடுக்கணும், 2 கோடிக்கு மேலே இருக்கிற டெண்டர்களுக்கு 30 நாள் டைம் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி 1 நாள் டைமிங்கில் நீங்கள் டெண்டர் போடுறீங்கன்னு மேலேருந்து இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டு இனிமேல் எந்த டெண்டர்களும் இப்படி பண்ணக்கூடாது, எல்லாமே ஓப்பன் டெண்டர்களாக போடணுங்கிறதுக்கான சட்ட மாற்றத்தை டிஎன் டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர்ஸ் ஆக்டில் கொண்டு வரணும். இதுதான் அவர் செய்ய வேண்டிய முதல் வேலை. இப்போ அதை செஞ்சாரு அப்படின்னு சொன்னால் ஓகே, இவங்க கரப்ஷன் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வியூ வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க சார். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். அதுவும் ஐஏஎஸ் தே ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி அட்வைஸ் கொடுக்குறது எல்லாமே பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்க மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா, அந்த மாற்றங்கள், அப்பாயின்மெண்ட்டு, கரெக்டான பர்சன்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்களா, இந்த ப்ராசஸை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் டிவிகே கவர்மெண்ட் பண்ணது? சரி, சோஃபார் அவங்க ஐஏஎஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு ஐபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியாது. ஏன்னா ஐபிஎஸ்சில் ரொம்ப நியாயமான அதிகாரிகளை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் சில அதிகாரிகள்லாம் அவங்க போட்டிருக்கிறது நல்ல அதிகாரிகள் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக் ஆகுது. ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் லார்ஜ்லி இது வரைக்கும் போட்டிருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வெல்கமிங்காக தான் இருக்குது. எக்ஸப்ட் 1 or 2 இப்போ அண்ணாதுரையெல்லாம் சிஎம் செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க, எதுக்கு போட்டிருக்கிறாங்கன்னு தெரியல. சிவில் சப்ளைஸில் வந்து அவ்வளோ பெரிய கரப்ஷன் நடந்துகிட்டு இருந்தபோது அவர் தான் எம்டியாக இருந்தார். ஸோ தொடர்ந்து அவர் மேலே நடவடிக்கையும் எடுக்கல, அந்த கரப்ஷன் மேலாம் நடவடிக்கையும் எடுக்கல அவர். பட் அவரை சிஎம் செக்ரட்டரியாக போட்டிருக்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த மாதிரி 1-2 அப்பாயின்மெண்ட்ஸ் தவிர லார்ஜ்லி மற்ற அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நியாயமாக தான் இருந்தது, கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய், சங்க தலைவர்கள், அதுக்கப்புறம் தொழிலதிபர்கள், அப்புறம் இந்த ஊடக பிரதிநிதிகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து சந்திச்சு வரார். ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து எல்லாரையும் சந்திக்கணும், எல்லாருடைய ஃபீட்பேக்கையும் வாங்கணும், கேட்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. அவர் வந்து எல்லாரையும் சந்திப்பதும் முக்கியம், ஈவன் ப்ரெஸ்ஸை கூட சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் அவர் சந்திக்கவே இல்லை. அவர் வந்து பிஃபோர் நான் வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி சந்திக்காதது ஓகே, பட் சிஎம் ஆனதுக்கு பிறகு இட் இஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்ரி மந்த்தோ இல்லை எவ்ரி 15 daysோ அவர் ப்ரெஸ்ஸை சந்திப்பது அப்படிங்கிறது. அண்ட் அவங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக அதில் வந்து நெகட்டிவான கொஸ்டின்ஸ்கள் வரும், இது வரும். பட் நீங்கள் வந்து அதுவும் வந்து உங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜேர்னலிஸ்டோட. ஸோ இதெல்லாம் வந்து இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன். டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டுக்கான ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாருடைய கருத்துக்களையும் கேளுங்க. கருத்துக்களை கேட்குறதுங்கிறது நான் திரும்ப சிஸ்டமைஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு பில் கொண்டு வரீங்க அசம்பிளியில் அப்படின்னு சொன்னால் அந்த பில்லை மக்கள் பார்வைக்கு முன்னாடியே வைங்க, வச்சு மக்களுடைய ஃபீட்பேக் அதில் வாங்குங்க. மக்களோட ஃபீட்பேக்கில் எது நல்ல ஃபீட்பேக் இருக்கோ அந்த ஃபீட்பேக்கை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி மக்களையும் கன்சல்டேட்டிவ் ப்ராசஸில் நீங்கள் கொண்டு வந்து பில்லை பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு பெட்டர், நமக்கு வந்து நல்ல சட்டங்கள், இன்னும் நல்ல சட்டங்கள் கிடைக்கும். இப்போ அடுத்த சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறீங்க. அதோடைய டிராஃப்ட் நாங்களே ஒரு மாடல் டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை வந்து இப்போ கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி டிராஃப்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க, நல்ல விஷயம். பல ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி எது நல்ல சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லி அதை கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறது ரொம்ப சார். இதை கேட்டிருக்கணும், கடைசியாக கேட்குறேன், செந்தில் பாலாஜி கைதாவாரா? ஓப்பன் பண்ணி சிபிஐ வந்து இப்போது வழக்கு பதிவு பண்ணி அவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அவங்க கைது செய்ய போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் வழக்கு கண்டிப்பாக இப்பொழுது பதிவு செய்யப்பட்டு அவர்கள் நடவடிக்கை எடுப்பது ஆல்ரெடி கோர்ட் ஆர்டர் இருக்கிறதுனால டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேமில் எனி டைம் நம்ம வந்து இவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது. நடவடிக்கைன்றது கைது தான் இல்லையா? கைது பண்ணலாம். அவர் வந்து
விட்னஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத விஷயங்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் கைது செய்யலாம். இப்போ ஃபைல் திரும்ப சிஎம் டேபிளில் இப்போ திரும்ப வந்திருக்கு. இடி கரெக்டாக எடுத்து வந்து அவர் ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி அவர் டேபிளில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த கேள்வி. அது வந்து கேஷ் ஃபார் ஜாப்ஸ் கேஸில் வந்து இப்போ ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வந்து அதில் கைதாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அதில் ஆல்ரெடி கைதாகிட்டார் அவர். ஓகே. கேஷ் ஃபார் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் வந்து அதில் தான் கைது செய்யப்பட்டார். ஸோ அதனால் மீண்டும் அதில் கைது செய்ய மாட்டாங்க. பட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் கைது செய்யப்படுவாரா இல்லை மற்ற விஷயங்களில் செய்யப்படுவாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா, துரிதமாக நடவடிக்கை எடுத்து ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பது இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் உண்மை தென் இப்போ கைது டெம்பரரியா சும்மா அரெஸ்ட் பண்ணிட்டு பெயிலுக்கு வரலாம். அது ட்ரையல் இல்லாத கைது அப்படிங்கிறது சிம்பத்தியை தான் உருவாக்கும். ட்ரையல் நடத்தாம நீங்க கைது பண்ணி வைக்கிறதுங்கிறது சிம்பத்தி. அது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதா அப்படின்னு கோர்ட்ல சொன்னாங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. ட்ரையல் எந்த அளவுக்கு வேகமா நடத்துறாங்க அதுதான் வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப அந்த ட்ரையல் ரொம்ப வருஷத்துக்கு 15 வருஷம் 20 வருஷம் இழுக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ அதை தான் நம்ம வந்து செயல்படுத்துறது. மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க சார், மாற்றம் வந்துருச்சு. நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில், உங்களோட பார்வையில் இந்த மாற்றம் தமிழகத்திற்கு தேவையானதானா? இதனால் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் நம்புறீங்களா? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பிக்கை அடிப்படையில் நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பல. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் ஏன் மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஊழல்கள் வந்து நடந்திருக்கிறது, அந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கிறது. கிரவுண்ட் லெவலில் மக்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு அரசுகள் தயாராகவே இல்லை. ஏதோ ஒரு ராஜா குறுநில மன்னர்கள் மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டாங்க பெரும்பாலான அமைச்சர்களும் மற்றவர்களும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேருந்து மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை புது கவர்மெண்ட் புரிஞ்சு அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரோல் ஆஸ் ஒரு சிவில் சொசைட்டி. நாங்கள் நெக்ஸ்ட்டு 3 months to 6 months எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நாங்கள் வந்து போய் அட்வொகசி இதெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் ரன் பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு அட்வொகசியும் செய்வோம், என்கேஜும் பண்ணுவோம். இன்னொரு பக்கம் அவர்கள் தவறு செய்தால் அதை தைரியமாக வெளியிலே பேசி நம்ம அந்த கேள்விகள் கேட்டு புகார் கொடுத்து அதுவும் செய்ய வேண்டியது அது அறப்போர் இயக்கம்னு இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக நம்ம வந்து பார்க்க வேண்டும். ஜனநாயகத்தில் 5 வருஷத்துக்கு ஓட்டு போடுறது மட்டும் ஜனநாயகம் கிடையாது. அந்த இடைப்பட்ட காலத்தில் ஜனநாயகத்தில் நம்ம என்ன பங்கெடுக்கிறோம்? ஏன்னா நாம தான் இந்த ஜனநாயகத்தில் முதலாளிகள், மக்கள் தான். அப்போ நாம் வந்து நமக்கு வேலை செய்பவர்களை நாம் எந்த அளவுக்கு வேலை வாங்குகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். சார், அறப்போர் இயக்கம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்ஸு, நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க கேசஸை வந்து தமிழக முதல்வர் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கன்ஃபார்மாக ஜெயிலுக்கு போகிறது உறுதின்னு எனக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஏன்னா ஒரு ஹியூஜ் ஃபாலோவர்ஸ், ஆக்கப்பூர்வமான ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க. சமூகத்தின் அக்கறை மட்டுமே எதிர்பார்த்து தான் உங்களை பின்தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து இருக்காங்க. உங்களை சார்ந்த அந்த இயக்கத்தை சார்ந்த உறவுகளும் சரி, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாருமே சார் இந்த டைமை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை வந்து என் கூட இங்கே பகிர்ந்துருக்கீங்க சார். மீண்டும் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம், எக்ஸ்போஸ் பண்ணுவோம் சார். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் சார்பாக, நேர்கள் சார்பாக நன்றி சார். நன்றி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.